மழை பேரிடர் காலத்தில் வேளச்சேரி கட்டுமான பள்ளத்தில் ஏற்பட்ட விபத்து எதிரொலி. 9 மாதங்களுக்கு பிறகு வெளியே வந்த மனித மண்டை ஓடு. தற்போது மீண்டும் கட்டுமான பணி அங்கு துவங்கப்பட்டிருக்கும் நிலையில் வெளியே வந்திருக்கும் எலும்புக்கூடுகள். பள்ளத்தில் விழுந்து இறந்தவர்கள் எத்தனை பேர்? பேரிடர் காலத்தில் புதைந்து போன வழக்கு மீண்டும் பூதாகரமாக எழுந்திருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையை கனமழை புரட்டி போட்டிருந்தது. டிசம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் அந்த பேய் மழைக்கு சென்னை மாநகரத்தில் பல பகுதிகளும் மூழ்கி போய் மக்கள் இயல்பு நிலையை இழந்தனர். அப்போதுதான் வேளச்சேரியில் டிசம்பர் 4ஆம் தேதி இரவு வேளச்சேரி பிரதான சாலையில் இருந்து 5 பர்லாங் சந்திப்பிற்கு திரும்பும் இடத்தில் முச்சந்தியில் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்டிருந்த 50 அடி பள்ளத்தில் அங்கிருந்த கேஸ் பங்கின் ஒரு பகுதியும் கட்டுமான பணிக்காக வைக்கப்பட்டிருந்த தற்காலிக கண்டெய்னர் விடுதியும் பள்ளத்திற்குள் விழுந்து விட்டது. கடுமையான மழை பெய்து கொண்டிருக்க அந்த பள்ளம் நீரால் நிரம்பி போனது. நீர் நிரம்பி கொண்டிருந்த போதே சிலர் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பெட்ரோல் பங்கை சேர்ந்த நரேஷ் மற்றும் கட்டுமான பணியில் கண்டெய்னருக்குள் பணியில் இருந்த ஜெயசீலன் உள்ளிட்ட இருவர் சுமார் 4 தினங்களுக்கு பிறகு 100 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரால் சடலமாக மீட்கப்பட்டு சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அவர்களது உடல்கள் அனுப்பப்பட்டது. முதலமைச்சரின் நிவாரண நிதி, கட்டுமான பணி நிர்வாகத்தின் இழப்பீடு உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு உடல்கள் உறவினர்களால் பெறப்பட்டது. கட்டுமான பணி நடந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த ராகுல் பக்தி, தீபக் பக்தி ஆகியோரில் ராகுல் பக்தி என்பவர் மட்டும் சம்பவத்தன்று பொதுமக்களால் மீட்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் தீபக் பக்தி என்ன ஆனார் என கிண்டி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். தீபக் பக்தியை தேடியும் அவரது உறவினர்கள் யாரும் வரவோ அது குறித்து செய்திகளோ வெளிவரவில்லை. இந்த நிலையில்தான் 9 மாதங்களுக்கு பிறகு அந்த இடத்தில் மீண்டும் கட்டுமான பணி தொடங்கி இருக்கிறது. பணியில் இருந்த பாதுகாப்பு பொறியாளர் வீரன், மெஷின் ஆபரேட்டர் சுரேஷ் உள்ளிட்ட இருவரும் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் இடத்தின் அடித்தள பகுதியை பார்வையிட்ட போது மனித எலும்பு கூடுகள் போன்று கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த கிண்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அங்கிருந்த எலும்பு கூடுகளை பார்த்தபோது மனிதனின் மண்டை ஓடு அவ்விடத்தில் இருந்து கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவற்றை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த தீபக் பக்தியின் உறவினர்களுக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் வந்து DNA பரிசோதனைக்கு பிறகே அந்த மண்டை ஓடு உள்ளிட்ட எலும்பு கூடுகள் யாருடையது என தெரிய வரும் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.